இறைவன் உங்களுக்கு எதையுமே கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல உங்களுக்குள்ள இருக்கும் ஏதோ ஒரு குறை உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கா? அப்போ இந்த உடைந்த பானையின் கதை உங்களுக்காகத்தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பவலூருங்கிற கிராமத்துல ஒரு முதியவர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் பேரு பொன்னர். அவர் தினமும் போய் ஆத்துக்கு போய் தண்ணிய சுமந்துக்கிட்டு வருவது அவரோட வழக்கம். அவர்கிட்ட 2 பானை இருந்துச்சு. ஒரு பானை பார்க்கறதுக்கு புதுசு போல பளபளப்பா இருந்துச்சு. இன்னொன்னு பழசாயி ஒரு பக்கத்துல சின்னதா ஒரு விரிசல் விழுந்து காணப்பட்டுச்சு. புதிய பானைக்கு தன்னோட அழக பார்த்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா விரிசல் விழுந்த பானைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஐயோ, என் முதலாளி இவ்வளவு தூரம் தண்ணிய சுமந்துட்டு வராரு, ஆனா என்னால முழுசா அவருக்கு பயன் தர முடியலையே அப்படின்னு இந்த விரிசல் விழுந்த பானை டெய்லி அழுதுகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த விரிசல் விழுந்த பானை பொன்னர்கிட்ட பேசுது. ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். என்னுடைய விரிசல் விழுந்த பானையால உங்களோட உழைப்பு எல்லாம் வீணா போகுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினுச்சு. அந்த முதியவர் அந்த பானையை பார்த்து மெதுவா புன்னகைச்சாரு. நாளைக்கு நம்ம ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரும்போது நீ குனிஞ்சு பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு அவரு சொன்னாரு. அடுத்த நாள் அவர்கள் ஆற்றிலிருந்து வரும்போது முதியவர் கூறினார், நீ கீழே குனிஞ்சு பாத்தியா? நீ வர வழியெல்லாம் அழகான பூக்கள் பூத்து இருக்கு. இந்த பானையிலேருந்து தண்ணீர் சிந்துங்கிறது தெரிஞ்சேதான் நான் இதை உபயோகப்படுத்தினேன். அந்த இடத்துலலாம் விதைகளை தூவி வச்சேன். அந்த விதைகளை தூவினதுனால உன் பானையால கிடைச்ச சிந்தின நீர்த்துளியால அந்த பூக்களை பறிச்சுதான் நான் மாலையா தொடுத்து இறைவனுக்கு சாத்த போறேன். நீ சரியா இருந்திருந்தா இந்த மாதிரி எனக்கு அழகான ஒரு பூத்தோட்டம் மாதிரி எனக்கு கிடைச்சிருக்காது. நண்பர்களே, நம்ம கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஏதோ ஒரு விதத்துல குறைகள் கண்டிப்பா இருக்கலாம். என்கிட்ட திறமை இல்லை, நான் அழகா இல்லை, என்னோட வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நீங்க உங்களையே தாழ்த்திக்காதீங்க. இறைவனோட படைப்புல எதுவுமே வீணா போறதில்ல. உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்க. இதோ இப்ப இந்த நிமிஷத்திலிருந்தே